அடிச்சா வச்ச குறி சிக்கணுமையோ குடிச்சா. டிவிக்கு ஒரு வழியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த கட்சியோடையும் கூட்டணி இல்ல, தனிச்சு தான் நிக்க போறாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் விஜய் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அவரு இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியோட அலையன்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டெபுட்டி சிஎம் ஆகி அடுத்த எலெக்ஷன்ல அவரோட கட்சியை பெருசா டெவலப் பண்ணுவாரு அப்படிங்கிற இன்சைட் அவருக்கு இருக்கும்னு நினைச்சேன். பட் இது மிகப்பெரிய ரிஸ்க். அவருக்கு தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்காம ஜெயிக்கிறதுங்கிறது குதிரை இது வரைக்கும் எந்த கட்சியாலையும் அதை சாதிக்க முடியல. அண்ட் அது தெரியாம 75 வருஷம் பழமை கட்சி டிஎம்கே வந்து 22 கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. ஸோ அதுதான் யதார்த்தம், காலத்தினுடைய யதார்த்தம். இன்னைக்கு இவரு என்டிஏ கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறதுக்கு யாருக்கு பலன் அப்படின்னு பார்த்தா டிஎம்கேக்கு தான் பலன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎம்கேட எதிர்ப்பு வாக்குகள் தான் வந்து ஐடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஸ்கேட்டர் ஆக போகுது. அண்ட் டிஎம்கே வந்து தனிப்பெரும்பான்மையில ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் டிஎம்கே அகைன் ஜெயிச்சிட்டாங்கன்னா விஜயோடைய டிவிகே கட்சி அடுத்த 5 வருஷத்துல எல்லாமே பண்ணிடுவாங்க. அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாரு அப்படின்னு நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணேன். பட் அந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு. சீரியஸ்லி ஐம் வொரிட். பட்